இவர்கிட்ட அந்த பிள்ளைய பற்றி ஒரு வார்த்தை பேசலான்னு வந்தால் இன்னத்துலலாம் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு கிடக்காரு. சரி போய் கூப்பிட்டு பார்ப்போம். ஏங்க ஆ. என்னங்க வேலையாக பார்த்துட்டு இருக்கியே? ஏன் உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் ஒழுங்காக தானே வந்து பேசிட்டு இருக்கேன். ஏம்மா நீயா வந்த, நீயா என்ன பண்ணிட்டு இருக்கியன்னு கேட்ட. இப்ப நீயே கோவப்பட்டா என்ன நியாயம்? இப்போ இந்த நியாய அநியாயம்லாம் தேவையில்லை. நான் சொல்லி எதை கேட்பேலாம் மாட்டேலா? ஏம்மா சொல்லம்மா. நான் என்ன கேட்க மாட்டேன்னா சொல்லிட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து என்ன விஷயம்னே சொல்லாம நீ ஏன் பொறிச்சு தள்ளிட்டு இருக்கா? ஏங்க ம். நம்ம பாரு இருக்காளங்க. ஆமா, இப்ப அவளுக்கு என்ன? ஏங்க அந்த பிள்ளை நேரத்துலேருந்தே சரியில்லைங்க. ஏன் என்ன செய்யறா? ஏங்க நேற்று தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ம். போயிட்டு வந்ததுலேருந்தே ஆள் சரியில்லை பார்த்துக்கோங்க. அப்பந்தான் போனா தோட்டத்துக்கு ஒரு மணி நேரம் கூட இருக்காது. உடனே வீட்டுக்கு வந்துட்டா பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வரையில மூஞ்சி ஒன்றும் சரியில்லை, ஒரு மாதிரியா இருந்துச்சு. ம். ஏன் நீ அப்பயே கேட்க வேண்டியதானே என்ன பிரச்சனைன்னு? எங்க நான் தான் கேட்டேனே, உங்கள் மவன் எங்கே வாயை திறக்கிறா? மூஞ்சி ஒரு மாதிரி வாடினால வரவுமே நான் கேட்டேங்க என்னாச்சுன்னு. ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன்ட்டா. என்ன கொஞ்ச நேரம் சும்மா தனியாக விடுங்கம்மா, நான் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனவதாங்க. நேற்று போனவ இன்னும் அந்த ரூமை விட்டு கீழே இறங்கி வர மாட்டேங்காங்க. சாப்பிட்டாலும் இல்லையா? ஏன் நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சாப்பிடவும்ல ஒன்றும் செய்யலை. சாப்பிடாமையா இருக்கா? ஆமாங்க, நேற்றுலேருந்து ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேங்க. ஒரு தண்ணி ஒன்றும் குடிக்க மாட்டேங்கிறா. அப்படியே கிடக்கா அந்த ரூமுக்குள்ளேயே. அதை இப்பதான் வந்து என்கிட்ட சொல்லுவியா? ஏங்க நானே இப்போ வந்துடுவா அப்போ வந்துடுவான்னு போய் கூப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் கூட உங்கள் அப்பா கூப்பிட்றாரு வாமக்கலேன்னு கூப்பிட்டுட்டேன். அப்பவும் வரமாட்டேன்ட்டா. அந்த ஆளை பிடிச்சி நல்லா கத்தி விட்டுட்டேன். அப்போவாச்சும் பயந்து போய் கீழே இறங்கி வருவான்னு. அப்பவும் வரலங்க. சரி நானும் வருவான்னு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்துருக்கேன், இன்னமும் வரல. அதான் நீங்கள் வரவும் சொல்லி என்ன ஏதுன்னு பேச சொல்லாமேன்னு கூப்பிட்டேன். இதை நீ வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு சவகாசமா சொல்லியா? என் பிள்ளை நேத்துல இருந்து திங்காம கிடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ வாட்டுக்கு இருந்திருக்கா. நீ நேத்தே சொல்லியிருந்தா என்ன ஏதுன்னு நான் கேட்டிருப்பேன். ஏங்க அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தாங்க அவள் அப்படி இருக்கா. அது என்ன ஏதுன்னு கேளுங்க. சும்மா வீட்டில் எதை நடந்தாலும் என் மேலே பழிய தூக்கி போட்டு கிடக்காதியே. சரி நீ இரு, நான் போய் என் பிள்ளைகிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன். நானும் வரேன். நீ எல்லாம் வர வேணாம். நீ வந்தா அவன் ஊர் கூடயே பதில் சொல்ல மாட்டா. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். என் பிள்ளை நேத்துல இருந்து திங்காம கிடந்திருக்கா, ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்போ வந்து சொல்லிட்டு கிடக்கா. திமுறை பார்த்தி அந்த மனுஷனுக்கு. நான் என்னமோ இவர் அவளை திங்க வேணான்னு கையை பிடிச்சி வச்ச மாதிரி பேசுவார். நான் அவளை நேற்றுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கேன், திங்கவான்னு. ஒரு வாய் கூட சாப்பிட வரமாட்டேன்ட்டா. சரி இப்போ என்ன ஏதுன்னு தெரியலையே. அவங்க அப்பாவை கூப்பிட்டு என்ன பேச சொல்லான்னு பார்த்தா இவர் என் மேலே மொத்த பழியும் தூக்கி போட்டு போகிறாரு. நான் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கல, எதுக்கு இந்த முத்துமாரி பய தோட்டத்துக்கு போகணும்? நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் விட்டுருக்கு. இவ போய் நம்ம தோட்டத்தை சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே முத்துமாரி தோட்டத்தையும் பார்த்துட்டு வரமான்னு போகிறா டெய்லி. இது தேவையில்லாத வேலை தானே. சொன்னால் கேட்கவும் மாட்டா. எனக்கு தெரிஞ்ச அந்த பையதான் எதுவும் என் பிள்ளையை திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் ஏதாச்சும் தெரிய வரட்டும், அப்புறம் தானே இருக்கு அவனுக்கு. எங்கள் வீட்டு மகாராணி அவளை அவன் ஏதாச்சும் சொல்லியிருக்கட்டுமே, அப்புறம் தானே நான் யாருன்னு அவன் பார்ப்பான். பிள்ளை தூங்கிட்டுல இருக்கு, என்ன நீ இவ்வளவு எழுப்ப? மக்களே, ஏமா பாரு, நல்லா தூங்கிட்டா போலயே. பிள்ளை சாப்பிடலன்னு சொல்றவ எப்போ சொல்லியிருக்கணும்? மத்தியானம் வந்தேன் அப்போ சொல்லியிருக்கணும், இல்லை நைட்டு இப்போ வந்த உடனே சொல்லியிருக்கணும். அதெல்லாம் விட்டு இந்நேரத்தில் சொன்னா பிள்ளை தூங்க தான் செய்யும். ஏம்மா பாரு, பரவாயில்லையே, என் பிள்ளை முடிச்சிட்டாலே. பாரு, எந்திரி மக்களே, அப்பா வந்திருக்கேன் பாரு. ஏன் மக்களே நீ சாப்பிடவே இல்லையா? அம்மா சொன்னா ஏதாச்சும் பிரச்சனையாம்மா? நேற்று நீ தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கா, சாப்பிடவும் செய்யலை, கீழேயும் வரலன்னு அம்மா சொல்லி ரொம்ப புலம்புனா பார்த்துக்க. அம்மா மத்தியானமும் வந்து கூப்பிட்டாலா, நீ வரலையா? ஏம்மா ஏதாச்சும் பிரச்சனையா பாரு? இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்களே எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லுமா. இல்லைப்பா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் சாப்பிட வராமல் இருக்கேன். உடம்பு சரியில்லையா? என்ன மக்களே சொல்லியா? ஆஸ்பத்திரி போவோமா? இப்போ கொஞ்சம் தலைவலியாக இருக்கு, அவ்வளோதான்ப்பா. சாப்பிடாம இருந்தா அப்படிதான் மக்களே தலைவலிக்கும். நேற்று காலையிலலாம் நீ நல்லா தானே இருந்தா தோட்டத்துக்கு போகும்போது? வந்ததுலேருந்து தான் அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு கிடக்கா. என்னதான் பிரச்சனை? இப்போ நீ மட்டும் என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. நேரடியாக அந்த முத்துமாரி வயலுக்கே போன போட்டுருவேன். என் பிள்ளை சாப்பிடாம இப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட கேட்டுவேன் பார்த்துக்க. எப்போ? இப்போ நீ சொல்றியா இல்லை முத்துமாரிக்கு நான் போன் அடிக்கட்டுமா? எப்போ உண்மையாகவே ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. அப்புறம் ஏமா சாப்பிடாம கிடக்கா? பசிக்கலப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது மக்களே. இப்போ நீ சாப்பிட்றா, நீ சாப்பிடன்னு வச்சுக்கா, இனிமே நீ தோட்டத்துக்கே போக வேணாம். அதான் நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் போட்டிருக்கோம்ல, அவைய பார்த்துக்கோவ. நீ எதுவும் போய் தோட்டத்தை பார்க்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். எப்பா? அப்பவா வந்து சாப்பிடு ஒழுங்கா. எப்போ வேணாம்ப்பா. இப்படி சாப்பிட்றியா என்ன சொல்றா? நீ சாப்பிடன்னு வச்சுக்க, நான் பேசவே மாட்டேன் உன்ட்ட. அப்புறம் உங்க அம்மா திட்டுனா திட்டிட்டு போறான்னு விட்டுருவேன்.
அங்க அவ கீழே கிடந்து அந்த கத்து கத்திட்டு கிடக்கா. என் பிள்ளை திங்கல, நீங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறீன்னு. இங்க வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ சாப்பிட மாட்டேங்கிறிய. இது சரிப்பட்டு வராது. இது உங்க அம்மா திட்டுனா நான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன், பாத்துக்க. எப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு பசிக்கலப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ உங்க அம்மா சாப்பாடை கொண்டு வர சொல்லுவேன். ஒழுங்கா சாப்பிட்டு தூங்குறதா இருந்தா தூங்கு, இல்லைன்னா நீ தோட்டத்துக்கே போக வேணாம். என் பிள்ளை தோட்டத்துக்கு போயிருந்ததுல இருந்துதான் ஒரு மாதிரியா இருக்கான்னு உங்க அம்மா அங்க புலம்பிட்டு கிடக்கா. நான் என்னமோ உனைய தோட்டத்துக்கு போக சொன்ன மணிக்கு அவ என்ன பிடிச்சி திட்டிட்டு கிடக்கா. நீ என்ன இங்க திங்காம கிடக்கா. உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கிடந்துக்கிட்டு நான் தான் படாத பாடுபட்டுட்டு கிடக்கேன். ஒழுங்கா சாப்பிட சொல்லிட்டேன். எப்பா சாப்பிடுமா. சரிப்பா. ம். என் பிள்ளைனா என் பிள்ளைதான். சரி மக்களே, நீ இருந்துக்க. அம்மாவை மேலேயே கொண்டு வந்து சாப்பாடு தர சொல்றேன் என்ன. ஆ சரிப்பா. சரிம்மா, அப்படி இருந்துக்க. என் பிள்ளை நான் சொல்லி கேட்காம இருக்குமா. உடனே சரின்ட்டு. எங்க அப்பா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? சொன்னா அவர் தாங்கிக்கிட மாட்டாரு. முத்துமாரிக்காக தான் நான் தினமும் அந்த தோட்டத்துக்கு போறேங்கிறதையும் சொல்ல முடியாது. முத்துமாரிக்கு என்ன பிடிக்காம வேறொரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் எல்லாரையும் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காவ. அவையகிட்ட நான் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக சோகமாக இருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாவ. எதுவும் வீட்டில் சொல்லக்கூடாது. இப்போவும் நான் சாப்பிடாம கொள்ளாமல் இப்படி கிடக்க வந்தால் எல்லாரும் மனசு கஷ்டப்பட்டு என்கிட்ட பேசிட்டு போகிறாவ. இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நாளைக்கு முத்துமாரியை நேரடியாக பார்த்து கேட்டுறணும். என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிடு முத்துமாரின்னு. இதுக்கு மேலெல்லாம் அவன்கிட்ட கேட்காம இருக்க முடியாது. அவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானான்னு தெரியல. ஆனால் நான் அவன் கூடவே தான் இருக்கேன். அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னை விட அவன் எந்த வகையில் உயர்ந்து போயிட்டான்னு தெரியல. கொஞ்சம் வருஷமாக இங்கே இல்லாமல் இருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். திரும்பவும் படித்து முடிச்சுட்டு இங்கேயே வந்துட்டா. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. முத்துமாரிக்கு ஏன் தான் அவளை பிடிச்சிருக்கோ தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு முத்துமாரியை பார்த்து கேள்வியை கேட்டுறணும். கண்டிப்பாக எனக்கு நாளைக்கு பதில் கிடச்சே ஆகணும். ஏமா, ஏமா, அகிலா, அம்மா வெங்க. அம்மா சமைச்சிட்டு இருந்தால ஏன்? நான் தோட்டத்துக்கு கிளம்பிட்டேன். அதான் அம்மாட்ட சொல்லிட்டு போலாமேன்னு பார்த்தேன். சரி நீ இரு, நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன். ஆ. இந்த பையன் மூஞ்சியே சரியில்லையே. ஏதாச்சும் ஆவாத வேலை பார்த்துட்டு இருப்பானோ? ஒருவேளை லவ் பண்ணிட்டு இருப்பானோ? இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அகிலா, ஏதாச்சும் சொன்னியா? சொன்னதை கேட்டிருப்பானோ? என்ன அகிலா? இல்லைல்ல, நான் ஒன்றும் சொல்லலையே. அம்மாவை கூப்பிட போகணுன்னு பேசிக்கிட்டே போனேன். அது உனக்கு காதில் விழுந்திருக்குமா இருக்கும். அப்படியா? சரி சரி, சீக்கிரம் போய் அம்மாவை கூப்பிட்டு வா, நான் தோட்டத்துக்கு போகணும். ஆ சரில. எம்மா தப்புச்சேன். ஏதோ பேசின மாதிரி தான் எனக்கு சத்தம் கேட்டுச்சு. கேட்டா ஒண்ணுமே இல்லைன்ட்டா. சரி, அம்மா வருவோம் சொல்லிட்டு தோட்டத்துக்கு போவோம். ஆனா எப்படி இன்னைக்கு அனுவ பார்க்க அவ வேற எப்படி இருக்காளோ தெரியல. கோயிலுக்கு வரும்போது பார்த்தது, அவசரப்பட்டு நான் வேற முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். அங்கேயே இருந்தனும் இல்லை. இன்னைக்கு முடிஞ்சா ரகுவையும் கூட்டிட்டு போய் அனுவை பார்த்துட்டு வரணும். என்னையா கிளம்பிட்டியோ? ஆமாம்மா. ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல? இல்லைம்மா, தோட்டத்துல நிறைய வேலை கிடக்கு. ஏற்கனவே 1.5 நாள் தோட்டத்து பக்கமே போகல. இன்னைக்காச்சும் போய் நிறைய வேலை கிடக்கு, பார்க்கணுமா. ஏலாம் அதுக்கு என்ன, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா சாப்பிட்டு போறதுக்கு? ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல? இருக்கட்டுமா, நான் மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறியே. நீ எங்களே இப்போலாம் மத்தியானம் வாரா? ஃபோன் அடிச்சு கேட்டால் முடிஞ்சா வாரமா, இல்லைன்னா வர முடியாதுன்ட்டு அங்கேயே இருந்துக்கிறியா? சாப்பிடவும் மாட்டேங்கிறா. இப்படியே இருந்தா என்னல அர்த்தம்? உடம்பு கெட்டு போயிடாதா? ஏம்மா, மத்தியானம் கண்டிப்பா வாரம்மா, நிறைய வேலை கிடக்கு. இப்பயே போனாதான் பார்க்க முடியும். சரி அப்போ நீ போ. இந்த பாண்டியனே வரையில உனக்கு சாப்பாடை கையில் கொடுத்து விடியேன். காலையில் சாப்பாடு அங்கே வச்சு சாப்பிடு, மத்தியானம் வரும்போது வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏம்மா, தேவையில்லாம அடுத்த வீடெல்லாம் வேலை வாங்காதம்மா. ஏம்ல, அவர் நம்ம தோட்டத்தில் தானே வேலை பார்க்குறாரு. சாப்பாடை கொடுத்து விட்டா உங்ககிட்ட வந்து கொடுக்க போறாரு. அவர் என்ன வேலை பார்க்குற இடத்த விட்டு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்து அவனை கொடுக்க போறாரு? நீயே அங்கே தான் இருக்க போறா, அவரும் அங்கே தான் வர போறாரு. இவ்வளோத்துக்கு நீ தோட்டத்தை ஒத்தையிலையும் பார்க்கல, ஆளுவல் போட்டு தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எப்படி தோட்டத்தோட்டன்னு ஓடியா? ஒரு 1.5 நாள் தான் நீ எங்கள் தோட்டத்தில் இல்லை. எப்படி வேலை பார்க்குற ஆளுகள் பார்த்துட்டு தான் இருக்கும் வேலையை.
ஆளே இல்லாமல் தோட்டத்தை போட்டு வந்த மாதிரி தான் இந்த புலம்பு புலம்பிட்டு கிடக்கான். ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு போலனாலும் கேட்க மாட்டேங்கிற, அந்த அண்ணன் கொடுத்து வரனாலும் வேணாங்கிற. இப்போ என்னத்தெல்லாம் செய்ய? ஏம்மா எனக்கு காலையிலக்கு சாப்பாடு வேணாம்மா, மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறியே. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். தங்கச்சியை சேர்த்து கூட்டிட்டு போறியால? ஏம்மா அவ எதுக்குமா? கூட்டிட்டு போல, அந்த பிள்ளைக்கு லீவ் விட்டதுலேருந்து வீட்டுக்குள்ளேயே கிடக்கு. நானே எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லை. அண்ணனையாச்சும் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லுமா அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தா. நான் அதையும் மறந்துட்டேன். நேற்று வேற கோயிலுக்கு போன பார்த்தியா, அதனால சுத்தமாக மறந்து போச்சு. இன்னைக்காச்சும் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போல. ஏம்மா அங்க தோட்டத்தை பாக்குறதுல எனக்கு நேரம் போயிரு. இவ எங்க இருக்கா ஏது இருக்கான்னு என்னால பார்க்க முடியாது. இவ கை காலை வச்சுட்டு ஒரு இடத்துல இருக்கவும் மாட்டா. அங்க அடிக்கிற வெயிலுக்கு இவெல்லாம் வந்தானா தாங்கிட மாட்டாமா. இவ வீட்லயே இருக்கட்டும். வேணா சாயந்தரம் போல நான் வந்து சாப்பிட்டுட்டு போவோம்ல, அப்ப வந்து கூட்டிட்டு போறேன். சரி, நீ சொல்கிறதும் சரிதான். இந்த வெயிலுக்குள்ளாவ கடந்துக்கிடவும் மாட்டா. அப்புறம் அங்கே வந்துட்டு வீட்டுக்கு போகிறேனாலும் சிரமம் தான். சரி, அப்போ சாயந்தரம் போல் கூட்டிகிட்டு போய் என்ன? சரிம்மா. இவளுக்கு இன்னும் எத்தனை நாள்லம்மா ஸ்கூல் ஓப்பன் ஆகுது? நாளை கழிச்சு இவளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுல. இன்னும் பேகு ஒன்றும் வாங்காமல் கிடக்கு. நேத்தே சொல்லியிருக்கலாம்லம்மா, நேற்று போயிட்டு வந்திருப்பேன்ல. நீயே தலைவலிக்குதுன்னு கிடந்த. உங்ககிட்ட என்னத்தெல்லாம் நான் சொல்ல? அவளை சாயந்தரம் போல் நீ உன் கூட கூட்டிகிட்டு போ. நாளைக்கு இந்த சின்ன பொண்ணு எல்லாரும் போகணும்னு சொல்லியிருக்கா. வாவிய பிள்ளைகளுக்கும் வாங்கணுமா. அப்போ நானும் சேர்ந்து போயிட்டு இவளுக்கு பேகு இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. அதுக்கு மேலே உங்களுக்கு போக முடியலன்னா சொல்லுங்க, நான் காலையில் போய் வாங்கிட்டு வந்து தந்துட்டு போகிறேன். சரி மக்கா. சரிம்மா, அப்போ நான் வாரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா. பாவையும் பிள்ளை இந்த வெயிலுக்குள்ளே கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கு. வேலைக்கு ஆள் போட்டிருந்தும் இவனே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு தெரியான்னு நினைக்கிறேன். நம்மளும் இப்போல்லாம் இந்த தோட்டத்து பக்கம் போகிறதே கிடையாது. ஒரு நாள் என்னன்னாலும் பரவாயில்லன்னு இந்த தோட்டத்து பக்கம் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். வேலைக்கு போட்டிருக்க ஆள் வழி இவனை ஏமாத்தாமல் வேலை பார்க்குறாவளா என்னன்னு தெரியல. இந்த பயம் இல்லைன்னா எல்லா வேலையும் இவனே இழுத்து போட்டு பார்த்துட்டு கிடப்பான். சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. ஏன் அகிலா?